ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல கொண்டைக்கடல குருமா தாங்க செஞ்சிருக்கிறேன். இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பத்தோட வச்சு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு குயிக்கா பார்க்கலாம். ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். குக்கர்ல தேவையான தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வதங்கிடும். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டைக்கடலைய சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்து விசில் விட்டுறலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு, கொஞ்சமா பட்டை சேர்த்து, கூடவே தண்ணி ஊத்தி ஃபைனா அரைச்சு எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு மையா அரைச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த பக்கம் கொண்டைக்கடலை ரொம்ப குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டைக்கடலை குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்பம், புட்டு எதோட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருக்கேன். அதோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. உங்களுக்காக நான் நெறைய வீடியோஸ் போடுறேன். இந்த குருமா எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. டாடா பை பாய். சீ யூ நெக்ஸ்ட் டைம்.